புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 22 தொடக்கம் 25. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? சிந்தனை தாம் புறக்கணிக்கப்பட்டு பாடுபட்டு கொல்லப்பட வேண்டும் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். இவ்வாறான ஒன்று எமக்கு நேர்ந்தால் நாம் என்ன செய்வோம்? பயம் எம்மை ஆட்கொள்ள, அதன் விளைவாக பெரும்பாலும் அவற்றை தவிர்த்து விடவே நாம் முயற்சிகள் செய்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. திருச்சிலுவையை அணைத்துக் கொள்வதிலே அவர் ஆர்வமுள்ளவராய் நம்பிக்கையும் துணிவும் கொண்டிருந்ததை வாசகம் எமக்கு தெளிவாக காட்டுகின்றது. வரவிருக்கும் பாடுகளை பற்றி இயேசு வெவ்வேறு இடங்களில் தம் சீடருக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவ்வேளைகளில் சீடர்களின் பதில் ஒன்று அமைதியாயிருப்பார்கள் அல்லது மறுத்து பேசுவார்கள். இன்றைய வாசகம் இயேசு தமது பாடுகள் மரணத்தை எதிர்கொள்வதிலே உறுதியும் துணிவும் கொண்டிருப்பதை எமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதனால் அவர் தெளிவாகவும் உறுதியாகவும் பேசுகின்றார். இவ்வாறு அவர் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டோடு பேசுவதற்கு காரணமாக இருந்தது என்னவென்று பார்த்தால் அது அவர் கொண்டிருந்த அன்பேயாகும். அன்பு ஓர் உறுதியான நல்ல உணர்வாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஒன்றன் பாலுள்ள கவர்ச்சியாக அல்லது மிக உறுதியான விருப்பாக அது கருதப்படுகின்றது. ஆனால் உண்மையான அன்பு அதுவல்ல. உண்மையான அன்பு என்பது ஒருவருக்கு எது மிகச் சிறந்ததாக உள்ளதோ அதை தெரிவு செய்து செய்வதே ஆகும். அதை செய்யும்போது எவ்வளவு செலவாகும், எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாக இருக்கவே மாட்டாது. உண்மையான அன்பு ஒருவரது சுயநலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற உணர்வு அல்ல. உண்மையான அன்பு செய்யப்படுபவரின் நலனை தேடுகின்ற அசைக்க முடியாத உறுதிப்பாடாகும். இயேசு மனித குலத்தின் மீது கொண்ட அன்பு மிகவும் உறுதியானது. அதுவே அவரை பாடுகள் படவும் கொல்லப்படவும் அழைத்து சென்றது எனலாம். எங்களுக்காக தமது உயிரை கொடுப்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அதில் இருந்து அவரை எதுவும் தடுக்க முடியவில்லை. எமது வாழ்வில் உண்மையான அன்பு எது என்ற புரிதலை நாம் இலகுவாக இழந்து விடுவதோடு எமது சுயநல விருப்பங்களை நாடுவதே உண்மையான அன்பு என்றும் தவறாக புரிந்து கொள்ளுகின்றோம். எமக்காக இயேசு முழுமையாக நிறைவாக தம்மை கொடையாக வழங்கிய அன்பை இன்று நினைத்து கொள்வோம். எம்மேல் அவர் கொண்ட அன்பினால் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதை எந்த சக்தியும் தடுக்க முடியாமல் போய்விட்டதை உணர்ந்து கொள்வோம். அத்தகைய தியாக அன்பை நாமும் வாழ்ந்து காட்ட முடியுமா? செபம். ஆண்டவரே, அனைத்து விதமான சுயநல அன்பை நாங்கள் விட்டு விலக அருள் தாரும். ஆமென்.